தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி எதிரொலி. நயினாருக்கு எதிராக திரளும் அண்ணாமலை ஆதரவாளர்கள். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி காரணமா பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை பதவி விலகணும் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் குரல் எழுப்ப தொடங்கி இருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுகவோட கூட்டணி அமைச்சு 27 தொகுதிகள்ல பாஜக போட்டியிட்டுச்சு. அதுல உதகை தொகுதியில மட்டுமே பாஜக வேட்பாளர் வெறும் 976 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. சாத்தூர் தொகுதியில போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட அனைவருமே தோல்விய தழுவினாங்க. இந்த தேர்தல்ல பாஜக 14,67,024 வாக்குகளை பெற்று, அதாவது 2.97% வாக்குகளை மட்டுமே வாங்குச்சு. கடந்த 2024 மக்களவை தேர்தல்ல பாஜக தனித்து போட்டியிட்டு 11.24% வாக்குகளையும் வாங்குச்சு. இந்த தேர்தல்ல பெரிய கட்சிகளோட கூட்டணி அமைச்சுமே வாக்கு சதவீதம் கணிசமா குறைஞ்சிருக்கு. தமிழக பாஜக கூட்டுறவு பிரிவு தலைவர் மகா சுசீந்திரன் படத்தோட சாணக்கியர் சறுக்கினாரோ அப்படிங்கிற தலைப்புல அறிக்கை பாஜகவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த அறிக்கை நயினார் நாகேந்திரன் குறை சொல்ற வகையிலையும் அண்ணாமலைய பாராட்டுற வகையிலையும் அமைஞ்சிருக்கு. அந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கிற சில விஷயங்களை இங்க சுருக்கமா பார்க்கலாம். பாஜகவோட லட்சக்கணக்கான தொண்டர்களோட உழைப்பு 2026 தேர்தல்ல அடையாளம் இல்லாம காற்றுல கரைஞ்சிருக்கு. தமிழகத்துல பாஜகவோட 3% வாக்கு வங்கி 2021ல 18% உயர்ந்து இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு சவாலா உயர்ந்தோம். சுயநலவாதிகள் கருத்தை கேட்டு கட்சியை வளர்த்த கோபுர கலசத்தை குழியில தள்ளிவிட்டு பிற இயக்கத்துல காகத்தை கழுகுன்னு நினைச்சு சாணக்கியர் சறுக்கினாரோ அப்படின்னு மனம் வருந்தது. இந்த வருத்தம் என்னால ஏற்பட்டுச்சு அப்படின்னு உணர்ந்தா பாஜகவோட லட்சக்கணக்கான தொண்டர்களின் பாதங்கள்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு நானும் என் தலைமையிலான குழுவும் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடை பெறோம் அப்படின்னு தேர்தல் தோல்வியை ஒப்புக்கொண்டிருப்போம் அப்படின்னு அந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்குது. இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளால பாஜகவோட வாக்கு வங்கிய 12% 3% குறைஞ்சதற்கு பொறுப்பேற்று நயினார் நாகேந்திரன், தமிழிசை, எல் முருகன், வானதி சீனிவாசன் ஆகிய 4 பேருமே கட்சியிலிருந்து விலகுவதா நயினார் நாகேந்திரன் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்று வெளியாகி மேலும் பரபரப்பா அமைஞ்சிருக்கு. இந்த கடிதம் போலியானது அப்படின்னு போலீஸ்ல பாஜக சார்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த கடிதம் சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவி வருது. இது சம்பந்தமா பாஜகவினர் சிலர் தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ணாமலை தலைவரா இருந்தப்போ கட்சி வேகமா வளர்ந்துச்சு. நயினார் நாகேந்திரன் தலைவரானதுமே பாஜக அதிமுகவோட ஒரு கிளை அமைப்பு போலதான் மாறுச்சு. வேறு கட்சியிலிருந்து, குறிப்பா திராவிட கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு தான் கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காகவே தமிழிசை, எல் முருகன், வானதி சீனிவாசன் போன்றவங்க நயினார் நாகேந்திரனோட இணைஞ்சு செயல்பட்டாங்க. அனைத்து தொகுதிகளிலுமே பாஜக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த படுதோல்விக்கு நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்கணும். மேலிடம் அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றி புதிய தலைவரை நியமிக்கணும் அப்படின்னு பாஜகவினர் சிலர் சொல்றாங்க.